அப்படிலாம் உங்களுக்கு என் வாழ்க்கையிலே நிறையா திங்ஸ் இருக்கிற மாதிரி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார் ஒன்று. இந்த படத்தில் இருக்கிற நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை. அப்படி நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணையாம் பத்மின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அதில் 2 விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகான 2-3 விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்து ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்ககிட்ட ஃபியட் கார் இருந்தது, அப்புறம் அவங்க விற்றுட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மா கூட்டிகிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கார் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு கார் யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காருக்கு உயிர் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ரிலேட்டிவ்ஸும் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சான். ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க. அதுக்கு இன்னும் ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தங்க அவர் சொன்னார், இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் அண்ட் மை கேர்ள் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த ஆங்கிளில் சொல்லிப்பாங்க. இப்படி பார்க்கலாம். whether it's living things or non-living things, then you put so much of love that non-living things will get life அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நான் சம்டைம்ஸ் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன். எனக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில், என் வீட்டில் தான் இருக்கும். அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜில் அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன் இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுங்க இருக்குது. அதனால் ஐ கான் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சுருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷனல் திங்ஸ் நிறைய குட்டி குட்டி விஷயத்துல இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். விஷயம் ஜென்ரல்மேன். ஓகே, இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாரகுமார் அல்லது குமுதத்தோட ஸ்டோரி சொல்கிறது. இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் படத்தில் வந்து டைலாக் சொல்கிறது. நீங்கள் நிறைய வாட்டி அந்த மாதிரி ஒரு நரேஷன் വ്യത്യസ്തമായ ടൈമിൽ വ്യത്യസ്തമായ രീതിയിൽ ഒരു പാറ്റേൺ ஏற்கனவே போடப்படுது. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு குமுதம் ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, அது ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒருத்துக்கு பின்னாடி வேறு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு க்ரீல் ஆடும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட் அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும்பொழுது பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபி இஸ் அது ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷனல் திங்ஸ் இருக்குது. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும்போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கலாம். அது அவனுக்கு ஈஸி இல்லை பார்க்குறதுக்கு தான். அது நீ கடைசியாக சொல்லும்போது என்ன இருக்கோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இது இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது. சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ
ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான, அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்னை டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். கரெக்டாக சொல்லிட்டுமா? தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஹீரோல. அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோ. அது ஹீரோன்னு சொல்கிற மாதிரி இல்லை சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நடந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்தவரைக்கும் சார், ஒரு படம் ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவோட மட்டும் படம் ஓடுறது இல்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ எஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஃபைனல் டிராஃப்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 14 தடவை இதை ரீரைட் பண்ணதாக கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்தது இதுக்கிடையில், யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? ஃபஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் நன்றி சொல்லணும். மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மறந்துட்டு நான் வேறு எதுவும் பேசுகிறது. நான் ஃபஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய எமோஷனலான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படம் இப்போ எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஐயா உங்களுக்கு கொஸ்டின் கேளுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்னென்ன நான் வேணா இப்போ ஒரு ப்ரொமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரொமைஸோட ஸ்டப்லாட் ரெடி பண்ணுவேன். அது ரெண்டு மர்ஜ் பண்ணுவேன். ஸோ அது நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்டியாக கொடுக்க முடியும். நீங்கள் பொறுத்துக்க இருக்கல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கல. மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராங் கொடுத்துட்டு ரைட்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸ்க்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கணும். சும்மா ஒரு பேசி உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் பசில் எடுத்துப்பேன். இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப கிரேசியாக இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஹீரோல. அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோ. அது ஹீரோன்னு சொல்கிற மாதிரி இல்லை சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நடந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்தவரைக்கும் சார், ஒரு படம் ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவோட மட்டும் படம் ஓடுறது இல்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ எஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஃபைனல் டிராஃப்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 14 தடவை இதை ரீரைட் பண்ணதாக கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்தது இதுக்கிடையில், யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? ஃபர்ஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் நன்றி சொல்லணும். மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மறந்துட்டு நான் வேறு எதுவும் பேசுகிறது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய எமோஷனலான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படம் இப்போ எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஐயா உங்களுக்கு கொஸ்டின் கேளுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்னென்ன நான் வேணா இப்போ ஒரு ப்ரொமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரொமைஸோட ஸ்டப்லாட் ரெடி பண்ணுவேன். அது ரெண்டு மர்ஜ் பண்ணுவேன். ஸோ
ஸோ அது நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்டியாக கொடுக்க முடியும். நீங்கள் பொறுத்துக்க இருக்குல்ல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குல்ல, யூ அண்டர்ஸ்டாண்ட், மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராங் கொடுத்துட்டு ரைட்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸ் ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கணும். சும்மா ஒரு பேசி உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லாம் பசில் எடுத்துப்பேன். இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப கிரேசியாக இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன்.